எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் கணேச சங்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம viha.online கணேச சங்கு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கணேசருடைய முகம் போலவே இருக்கும். அவருக்கு தந்தம் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தந்தம் இருப்பது போல் அது அப்படியே பார்த்தீங்கன்னா அது பிள்ளையாருடைய முகம் போல தான் இருக்கும். அது இயற்கையாக விளையக்கூடியது தான். அதனால தான் அது என்ன பண்ணுவாங்க, கடல்லேருந்து பிரித்ததை இந்த ஊதுற சங்குன்னு தனியாக பிரிப்பாங்க. அப்புறம் வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, கணேசர் சங்குன்னு ஒவ்வொன்றா கடல்லேருந்து நிறைய பொருள்கள் பொக்கிஷம் இருக்குது. கடல்லிருந்து வந்தவர் தானே மகாலட்சுமி தாயார், ஐராவதம், இன்னும் பல பொருள்கள் வந்திருக்கு இல்லையா அந்த கடலை கடையும் பொழுது. அது புராண கதை, நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதில் தான் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது பொருள்கள், பொக்கிஷங்கள் இருக்குது. நாம் வழிபடக்கூடிய பொருள்கள் நிறைய கடலில் இன்னும் இருக்குது. ஸ்ரீ மகாவிஷ்ணு கையில் இருக்கக்கூடிய சங்கு இருக்கு இல்லையா, வலம்புரி சங்கு, அந்த சங்கு போல தான் இந்த கணேச சங்குக்கும் நிறைய சக்தி இருக்குது. பிள்ளையார்னா சும்மாவா, எல்லாத்துக்கும் முந்தையவர் அவர் தான். அவரைத்தான் நம்ம எல்லாத்துலேயுமே வணங்குவோம் இல்லையா. அதனால் அந்த பிள்ளையாருக்கு இருக்கக்கூடிய சக்தி அனைத்துமே இந்த சங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த வலம்புரி சங்கு வீட்டில் வச்சுருந்தா கூட இந்த கணேச சங்கு கூட வீட்டில் வச்சுருப்பாங்க. வைத்து இந்த சங்குக்கு எப்படி தண்ணி ஊற்றி வழிபாடு செய்கிறோம் இல்லையா, அது போல் இந்த கணேச சங்குலையும் தண்ணி ஊற்றி வழிபாடு பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சங்கு ஸ்டாண்டெல்லாம் வந்துருச்சு, அதனால் அழகாக நம்மளால் நிறுத்த முடியுது. இப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணு சங்கு, ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய சங்கு, அவருடைய சகோதரன் தானே சங்கு வடிவத்தில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த சங்கில் நம்ம தண்ணி ஊற்றி துளசி போட்டு வைப்போம். இந்த சங்கில் வெறும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு பூஜை எல்லாம் செஞ்சோம், அதாவது பிள்ளையாருக்குரிய வழிபாடுகள் எல்லாம் செய்யும் பொழுது இந்த சங்கில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு பிள்ளையாருக்குரிய மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு ஒன்றா பூவால் அர்ச்சனை செய்யலாம். செய்து அந்த சங்கில் இருக்கக்கூடிய தண்ணியை பிள்ளையாரை வச்சுக்கிட்டு, பிள்ளையார் படமோ பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சோ இல்லை பிள்ளையார் சிலையோ வைத்து அதற்கு அருகம்புல் எல்லாம் சாற்றி விட்டு, இந்த சங்கு தண்ணியில் கூட அருகம்புல் போடலாம் நீங்கள். அப்புறம் அந்த பிள்ளையார் ஸ்லோகம் எளிமையானதாக இருக்கக்கூடியது நீங்கள் எத்தனை முறை வேணால் சொல்லிக்கோங்க, குறைந்தபட்சம் 9 முறை சொல்லணும். அப்படி சொல்லிக்கிட்டு அந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம், தீர்த்தமாக அருந்தலாம், வீட்டில் எல்லாம் திருஷ்டி போகிறதுக்கு நம்ம தெளிக்கலாம். இன்னொன்று, இந்த பிள்ளையார் சங்கை இந்த சங்கோட வச்சு வழிபட்டோமே ஆனால் நமக்கு செல்வம் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிள்ளையாருக்குரிய மந்திரங்களை ஒரு 1008 முறையோ இல்லை 1000 முறையோ 1008 முறையோ அது சொல்லிட்டு, இது ஒரு நாள்லேயே சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், இந்த பிள்ளையார் சங்கை கணேச சங்கை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிகப்பு துணியில் ரேப் பண்ணிப்பாங்க, அதாவது மடிச்சுப்பாங்க. அப்படி சிகப்பு துணியில் மடித்த அந்த சங்கை கொண்டு போயிட்டு லாக்கர் இருக்கு இல்லையா, அதில் கொண்டு போய் வச்சுருவாங்க. பணப்பட்டி, பணம் புழங்குற இடத்துல இல்லை நகைகள் புழங்குற இடத்துல கொண்டு போய் வச்சு விட்டுருவாங்க. அதனால் நகையெல்லாம் நம்ம கைவிட்டு போகாது, வங்கிக்கு போகாது, கடனுக்கு அடிக்கடி போயிட்டு வருது இல்லையா பேங்க்குக்கு, அந்த மாதிரிலாம் போகாது. ஜுவல் லோன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்குவாங்க, அந்த மாதிரி எல்லாம் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, பணம் நமக்கு எப்போவுமே நிலைத்திருக்கும், தங்கி இருக்கும், செலவு குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வடக்கு பகுதியில் இந்த மாதிரி பூஜை செய்து அதற்குரிய மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு விநாயகருடன் சேர்த்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு ஒன்றா பூஜை அறையிலே வச்சுருவாங்க. அப்படி இல்லைன்னா உரிய மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு, கணேசர் மந்திரங்கள் தான் சொல்லிக்கிட்டு சிகப்பு துணியில் சுற்றிட்டு பணம் புழங்குற இடத்துல நகைகள் வைக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சு விட்டுருவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூட்சும பரிகாரங்கள். இதை பற்றி தெரிந்தவர்கள் செய்கிறனால தான் நல்லா இருக்காங்க. கோமதி சக்கரம் எல்லாம் பாருங்கள், யாருக்காவது தெரிஞ்சுதா? ஆனால் செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி எத்தனை பேர் நல்லா இருக்கும், எத்தனை பேர் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் என்ன சொல்கிறீங்க, தெரியாததை எடுத்து சொன்னேன். அதற்கு நான் இல்லை, எல்லாம் இறைவன் இல்லையா. அதனால் இதுவும் ஒரு சூட்சும பரிகாரம். இது நீங்கள் செய்யணும்னு நினச்சா செஞ்சுக்கலாம். இப்படி பூஜை செய்கிறது எந்த நாளில் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி அன்றைக்கி ஆரம்பிக்கலாம், இல்லை வெள்ளிக்கிழமைகளில் ஆரம்பித்து தொடர்ந்து தினமுமே செஞ்சுக்கிட்டு வரலாம். தொடர்ந்து 48 நாள் மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிறது தான், இத்தனை நாள் நான் செய்கிறேன், இல்லை தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க செய்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். இப்படி நீங்கள் பூஜை செய்கிறது ஒவ்வொரு முறையும் தண்ணி மாற்றணும். தண்ணி மாற்றி வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த தண்ணியை நம்ம குடிச்சுக்கலாம்.
பிரசாதமாக அருந்திக் கொள்ளலாம். இதில் இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, குழந்தை பேறு இல்லாதவர்கள் இந்த கணேச சங்குல தண்ணி வச்சு பூஜை செய்த பின்னாடி அந்த தண்ணீரை பருகுவதால அவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, இந்த கணேச சங்குல நம்ம தண்ணி ஊற்றி வச்ச பின்னாடி இந்த நல்ல பேசாத குழந்தைகளுக்கு கொடுத்தா அந்த நல்ல பேச்சு வரும் ஒன்று. அடுத்தது, நல்லா படிக்கணும் பிள்ளைகள் அப்படின்னா இந்த கணேச சங்குல வச்ச தண்ணியை நம்ம ஸ்லோகங்கள் சொன்ன பின்னாடி அந்த தண்ணியை அந்த குழந்தை கொடுத்தோம்னா நல்லா படிக்கும், புத்தி கூர்மையாக இருக்கும். ஏன்னா இந்த விநாயகருக்கே சொல்லுவாங்க சித்தியும் புத்தியும் அப்படிம்பாங்க. அதனால் நம்ம நல்ல கல்வி கிடைக்கணும், கல்வி படித்த பின்னாடி நல்ல வேலை கிடைக்கணும், பேசாத குழந்தைகள் நல்லா பேசணும். அடுத்தது, பிள்ளை பேறு இல்லாதவர்கள் இந்த தண்ணியை குடிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை நீங்கள் நம்பிக்கிட்டு செய்யலாம். ஆனால் முக்கியமாக இதற்கெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கு. அப்புறம் செல்வம் சேருவதற்காக சிகப்பு துணியில் நம்ம வைக்கணும் பணம் புழங்குற இடத்துல. இந்த கணேச சங்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம viha.online இருக்குது. சரி, viha.online இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்டிங்க, நான் சொல்கிறேன். இந்த கணேச சங்கு எனக்கு முன்னாடியே நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதன் அருமை பெருமைகள் தெரிஞ்சு தான் நான் பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். நான் வச்சுருக்கேன் வீட்டில். அப்புறம் நம்ம viha.online சிலர் கேட்டதுனால அங்கே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் viha.online என்ன அப்படின்னு கேட்கலாம். கூகுளுக்கு போங்க, www.viha.online, VIHA, தம்ப்நெயிலே ஸ்பெல்லிங் எல்லாம் இருக்கும். viha.online டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே பூஜை பொருள்களுக்கு கீழே கணேச சங்கு வரும். பார்க்கறக்கு அப்படியே பிள்ளையார் முகம் மாதிரியே இருக்கும், தந்தம்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.